என்னுடைய பெயர் குமார். நான் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன். என்னுடைய குடும்பத்தில் எனக்கு கீழ் ஒரு சகோதரனும் சகோதரியும் உள்ளனர் மற்றும் எனது அப்பா அம்மாவும் உள்ளனர். எனது குடும்பத்தில் நான் தான் மூத்த மகன். எனது அப்பா ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுகிறார். பல வருடங்களாக ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். வயது அதிகமானதால் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போக வேலைக்கு செல்ல மிகவும் சிரமப்பட்டு வந்தார். நானும் எனது கல்லூரி படிப்பை முடித்து வேலை தேடிக் கொண்டிருக்கிறேன். எம்ஏ வரை படித்திருக்கிறேன். குடும்பத்தில் உள்ள அனைவரும் என் மேல் மிகவும் அன்பாக உள்ளனர். நானும் எனது தந்தைக்கு உதவி செய்வதற்காக வேலை தேடிக் கொண்டிருந்தேன். ஆனால் சரியான வேலை கிடைக்கவில்லை. அரசாங்க ஆசிரியருக்கான வேலைக்கு முயற்சி செய்ய அதிர்ஷ்டவசமாக வேலையும் கிடைத்தது. வேலை கிடைத்த செய்தியை கேட்ட எனது குடும்பத்தார்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். எனக்கு இந்த வேலை செய்வதில் ஆர்வமில்லை. தனியாக வியாபாரம் செய்யவே ஆர்வம் இருந்தது. ஆனால் எத்தனை நாட்கள் எனது தந்தைக்கு பாரமாக இருப்பது என நினைத்து நானும் இந்த வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன். அரசாங்க உத்தியோகம் என்பதால் நல்ல சம்பளமும் கிடைத்தது. எனது அப்பாவிடமும் வேலையை விட்டுவிட்டு ஓய்வு எடுங்கள் என கூற அவர் சம்மதிக்கவில்லை. இன்னும் சிறிது காலம் வேலைக்கு செல்கிறேன் என சொல்லிவிட்டார். எனது தந்தை எனக்கு கிடைத்த வேலையை நினைத்து மிகவும் பெருமைப்பட்டார். எனக்கும் எனது சகோதர சகோதரியை நல்ல முறையில் படிக்க வைத்து சகோதரிக்கு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது. சகோதர சகோதரிகளும் என் மேல் மிகவும் பாசமாக இருந்தனர். நான் பணிபுரியும் பள்ளியில் எனக்கு 7ஆம் வகுப்பு ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த வகுப்பில் 35 மாணவ மாணவியர்கள் பயின்று வந்தனர். அந்த பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை இருந்தது. நான் மாணவ மாணவிகளிடம் கண்டிப்பாக நடந்து கொள்வதில்லை. என்னால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு அன்பாக பாடம் சொல்லிக் கொடுப்பேன். இதனால் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னை மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அலுவலகத்தில் அமர்ந்து வினாத்தாள்களை திருத்திக் கொண்டிருந்தேன். அப்பொழுது எனது வகுப்பில் இருந்து ஒரு மாணவி என் அருகே வந்து நின்றாள். அவளுக்கு வயது 14 இருக்கும். நானும் என்னவென்பது போல அவளை பார்க்க, சார், நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றாள். பிறகு நான் அவளை பார்த்து என்னவென்று கேட்டேன். ஏனெனில் நான் கேட்டது தவறாக கூட எனது காதில் விழுந்து இருக்கலாம். மறுமுறையும் அவள், சார், எனது திருமணம் உங்களுடன் தான் நடைபெறும். நீங்கள் தான் எனக்கு கணவனாக வருவீர்கள் என்றாள். அவள் அப்படி சொன்னதும் அதிர்ச்சியுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அவளோ தான் சொன்னதில் எந்த தவறும் இல்லை என்பது போல நம்பிக்கையுடன் நின்று கொண்டிருந்தாள். நான் அவளிடம் சற்று கோபமாக, என்ன பேசுகிறாய் என்று தெரிகிறதா என்று கேட்டேன். அந்த மாணவியின் பெயர் சித்ரா. ஆனால் அவளோ சொன்னதையே சொல்லி கொண்டிருந்தாள். சார், நீங்கள் தான் என் கணவன், நான் தான் உங்கள் மனைவி என்றாள். அவள் அப்படி சொன்னதும் அவள் மேல் கோபப்படுவதா இல்லை எனக்குள்ளே நான் சிரித்து கொள்வதா என்பது புரியாமல் நின்று கொண்டிருந்தேன். நானும் சிறுமி தெரியாமல் சொல்கிறாள் என அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவளிடம் இதை போல சொல்வது தவறு. குரு என்பவர் அப்பா அம்மாவை போன்றவர்கள். நீ போய் உனது படிப்பில் கவனம் செலுத்து என்று அவளை அனுப்பி வைத்தேன். மாணவி சித்ரா படிப்பில் படுசுட்டி. எதையும் சுலபமாக புரிந்து கொள்வாள். அனைத்து பாடங்களிலும் முதல் மதிப்பெண் பெற்று வந்தாள். பிறகு அவளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவள் சொன்ன வார்த்தைகள் என் நினைவுக்கு வந்து போகும். நானும் மனதினில் சிரித்து கொள்வேன். நானும் 2-3 நாட்களில் அதை மறந்துவிட்டேன். எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அனைத்து மாணவர்களையும் ஒரே மாதிரியாக பார்க்கும் எண்ணம் இருந்தது. இதனால் அவர்களுக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை வராமல் பார்த்து கொண்டேன். சில நாட்கள் கழிந்து பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்றேன். நானும் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று எனது அறையில் படுத்து இருக்க எனது அம்மா வந்தார். நான் எழுந்து உட்கார்ந்து என்னவென்பது போல் பார்த்தேன். சாதாரணமாக எனது அம்மா ஏதாவது விஷயம் இருந்தால் மட்டுமே எனது அறைக்கு வருவார். அவரும் எனது அருகில் அமர்ந்து, குமார், உனக்காக நாங்கள் ஒரு பெண்ணை பார்த்துள்ளோம். பெண்ணும் மிக அழகாக இருப்பாள். உனக்கு ஏற்றாற்போல் பெரிய படிப்பாக படித்துள்ளாள். நமது குடும்பத்திற்கு ஏற்ற பெண். நீ அவளை கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். அம்மா திடீரென்று திருமணத்தை பற்றி பேசியதும் எனக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. நானும் அம்மாவிடம், அம்மா, இப்பொழுதுதான் எனக்கு வேலை கிடைத்துள்ளது. இவ்வளவு சீக்கிரம் எனக்கு திருமணம் செய்து கொள்ள ஆசை இல்லை. 2-3 வருடங்கள் போகட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றேன். எனது பதிலை கேட்ட அம்மா சோகமான முகத்துடன் என்னை பார்த்து,
நீ என்னை பற்றி யோசித்து பார்த்தாயா? உனது சகோதர சகோதரிகள் இப்பொழுது சிறியவர்களாக உள்ளனர். உனது சகோதரியும் எப்பொழுதும் படிப்பு டியூஷன் என்று சென்று விடுவாள். உனது அப்பாவிற்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது. வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் நான் தான் இந்த வயதான காலத்தில் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கும் முன்பை போல சுறுசுறுப்பாக எந்த வேலையும் செய்ய முடிவதில்லை. உனக்கு திருமணம் செய்து வைத்து மருமகள் வந்தால் எனக்கு உதவியாக இருக்கும் என நினைத்தேன். எனக்கு எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. எங்கே உனது குழந்தைகளை கொஞ்சாமல் சென்று விடுவோனோ என்ற பயம் வந்துவிட்டது. ஆனால் நீயோ திருமணம் வேண்டாம் என்கிறாய். உனது விருப்பப்படியே செய் என்று அழுது கொண்டே எழுந்து எனது அறையை விட்டு செல்ல முயன்றார். நானும் அம்மாவின் கையை பிடித்து அமர வைத்தேன். சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பின்பு நானும் யோசிக்கத் தொடங்கினேன். எனது வீட்டில் எதற்கும் குறைவில்லை. இப்பொழுது நானும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளேன். நல்ல சம்பளமும் கூட. அப்பாவின் இவ்வளவு வருட உழைப்பில் ஓரளவு செல்வமும் சேமிப்பில் உள்ளது. திருமணம் செய்து கொள்ள எந்த தடையும் இல்லை. நானும் அம்மாவின் நிலையை புரிந்து கொண்டு அவரிடம் சரி, உங்கள் விருப்பம் என பதில் கூறினேன். எனது பதிலை கேட்டு அம்மாவும் மிகவும் சந்தோஷமடைந்தார். இந்த வாரத்திலேயே நல்ல நாளாக பார்த்து பெண் வீட்டாரை அழைத்து பேசிவிடுவோம் என என்னிடம் சொல்லிவிட்டு சந்தோஷத்துடன் எனது அறையை விட்டு வெளியே சென்றார். அவர் சென்றதும் எனக்கு மாணவி சித்ராவின் ஞாபகம் வந்து போனது. அவள் சில நாட்களுக்கு முன்புதான் திருமணத்தை பற்றி பேசினாள். எனக்கும் இப்பொழுது திருமணமாக போகிறது என எனக்குள் சிரித்தவாறே உறங்கி போனேன். மறுநாள் காலை பள்ளி சென்றதும் சிறிது நேரம் எனது அறையில் உட்கார்ந்து குறிப்புகளை எடுத்து கொண்டிருந்தேன். மீண்டும் மாணவி சித்ரா எனது அருகில் வந்து நின்றாள். நான் அவளை நிமிர்ந்து பார்க்க முன்பு சொன்னது போலவே இப்பொழுதும் கூறினாள். நான் உங்களைத்தான் திருமணம் செய்து கொள்வேன், நீங்கள்தான் என் கணவர் என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டாள். எனக்கு சற்று பதட்டமானது. மாணவி சித்ராவை இவ்வளவு நாள் சிறுமி என்று நினைத்து அதிகமாக இடம் கொடுத்து விட்டோமோ என்று தோன்றியது. இவளிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என யோசித்தேன். இனிமேல் இதை போல சொன்னால் அவளின் அப்பாவை அழைத்து பேசலாம் என்று முடிவு செய்தேன். இது பற்றி மற்ற ஆசிரியர்களிடம் சொன்னால் கூட அவர்களும் இதையே தான் சொல்வார்கள். அவள் சிறுமி, சிறிது காலத்திலேயே அவளாகவே சரியாகி விடுவாள், இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் விட்டுவிடுங்கள் என்றுதான் கூறுவார்கள். நான் நினைத்தது போலவே சில நாட்களில் மீண்டும் வந்து நீங்கள்தான் என் கணவர் என்று கூற எனக்கு கோபம் தலைக்கேறியது. உடனடியாக அவளை பிடித்து நிறுத்தினேன். மிகவும் கோபத்துடன், நீ என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய்? படிப்பதற்கு வந்தால் படிப்பை மட்டும் கவனி. உன்னை இனி விடுவதாக இல்லை. நாளை பள்ளி வரும்பொழுது உனது அப்பாவை அழைத்து வா என கோபமாக கத்தினேன். ஆனால் அவளோ பயப்படுவது போல் தோன்றவில்லை. மாறாக, எனது அப்பா இங்கெல்லாம் வரமாட்டார், வேண்டுமானால் நீங்கள் எனது வீட்டிற்கு வாருங்கள் என்று சாதாரணமாக சொன்னாள். எனக்கு கோபம் இன்னும் அதிகமானது. ஏன் வரமாட்டார் என்று கேட்க, அவருக்கு 2 கால்கள் இல்லை, வேண்டுமானால் நீங்கள் வாருங்கள் என கூறிவிட்டு சென்றாள். எனக்கு ஒருபுறம் அவரது அப்பாவை நினைத்து பாவமாக இருந்தாலும், மறுபுறம் இவளை இப்படியே விடக்கூடாது. பள்ளி முடிந்ததும் அவரது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என முடிவெடுத்தேன். பள்ளி முடிந்ததும் மாணவி சித்ராவை கூட்டிக் கொண்டு அவளது வீட்டிற்கு நடந்தேன். 15 நிமிடம் நடந்த பிறகு ஒரு வீட்டை காண்பித்து, இதுதான் எங்கள் வீடு என்றாள். அந்த வீடு பார்ப்பதற்கு மிகவும் பழையதாக தோன்றியது. உள்ளே சென்று பார்க்க சற்று பயமாகவே தோன்றியது. ஏனெனில் அந்த வீடு இருட்டாக காட்சியளித்தது. நானும் உள்ளே சென்று இருந்த 2 அறைகளில் பார்த்தேன். அங்கே யாரும் இல்லை. நானும் சித்ராவிடம், உனது அப்பா ஊனமுற்றவர் என்று சொன்னாய், ஆனால் வீட்டினில் யாரும் இல்லையே என கேட்க, அந்த அறையில் உள்ளார் என ஒரு அறையை காண்பித்தாள். நான் அங்கே சென்று பார்க்க அதனுள்ளும் யாரும் இல்லை. நானும் கோபமாக திரும்பி பார்க்க அங்கே உடல் பருத்த ஒரு பெண் நின்று கொண்டிருந்தார். நான் ஒரு நிமிடம் பயந்து பின்வாங்கினேன். நான் அவரிடம், நீங்கள் யார் என கேட்க, அவளோ, நான் சித்ராவின் அம்மா. நீங்கள் யார் என என்னிடம் கேட்க, நான் அவளின் ஆசிரியர் என்றேன். அவளோ சிரித்தவாறே, அப்படியென்றால் திருமண ஏற்பாடுகளை செய்துவிட வேண்டியதுதான் என்றார். எனக்கு சற்று பயமாக இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கோபத்துடன், என்ன உளறுகிறீர்கள்? உங்கள் பெண்ணை பற்றி அவளது அப்பாவிடம் பேச வந்தேன். நீங்களும் இதை போல கூறுகிறீர்களே என்றேன். அவரும், நீங்கள்தான் எனது பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். நானும் கோபமாக, உங்கள் பெண்ணுக்கு திருமணம் செய்யும் வயதா இது? அவள்தான் சிறுமி, தெரியாமல் பேசுகிறார் என்றால் நீங்களும் இதையே சொல்கிறீர்கள். அவளுக்கு வயது 14. அவளுக்கு திருமணம் செய்ய முற்பட்டால் நீங்கள்தான் ஜெயிலுக்கு செல்வீர்கள் என்றேன்.
அதற்கு அவரும், இது நான் முடிவு செய்தது அல்ல, உனது அம்மாதான் முடிவு செய்தார். அவர்தான் எனது பெண்ணை உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றார் என கூற எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இவருக்கு எனது அம்மாவை எப்படி தெரியும் என யோசித்தவாறே வீட்டை விட்டு வெளியே வர முயற்சி செய்தேன். அப்பொழுது பின்னாலிருந்து ஒரு அடி பலமாக என் தலையில் விழுந்தது. திரும்பி பார்க்க அங்கே மாணவி சித்ராவின் தாய் கட்டையுடன் நின்று கொண்டிருந்தாள். வலியின் காரணமாக மயக்கமடைந்து கீழே விழுந்தேன். கண் விழித்து பார்த்தால் ஒரு இருட்டு அறையில் அடைக்கப்பட்டு கிடந்தேன். எவ்வளவு நேரம் மயக்கத்தில் இருந்தேன் என தெரியவில்லை. தலை மிகவும் பாரமாக இருந்தது. எனது வீட்டாரை நினைத்து மேலும் கவலையடைந்தேன். நான் இல்லாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ என தோன்றியது. அப்பொழுது அறைக்கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அறைக்குள் வந்தவர் மாணவி சித்ராவின் தாய். கையில் ஒரு பேப்பருடன் வந்தார். என்னிடம் பேப்பரை கொடுத்து இதில் கையெழுத்து இடும்படி கூற நானும் அதில் உள்ளதை படித்து பார்த்தேன். அது திருமண பதிவுக்கான பத்திரம். ஒருபுறம் மாணவி சித்ரா கையெழுத்திட்டிருந்தாள். இவர்கள் யார், எதற்காக நம்மை பிடித்து வைத்துள்ளனர், இவர்களுக்கும் எனது அம்மாவிற்கும் என்ன சம்பந்தம் என யோசித்தவாறே தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டேன். இதை பார்த்த சித்ராவின் தாய், உனக்கு ஒரு நாள் நேரம் தருகிறேன், அதற்குள் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடு என கூறிவிட்டு திருமண பத்திரத்தை மேசையின் மீது வைத்துவிட்டு சென்றாள். நானும் குழப்பத்துடன் அமர்ந்திருந்தேன். பசி ஒரு பக்கமும் தலைவலி மறுபக்கமும் வாட்டி வதைத்தது. என்னையும் அறியாமல் சிறிது நேரம் கண்ணையர்ந்து விட்டேன். மீண்டும் அறைக்கதவு திறக்கும் சத்தம் கேட்டு விழித்து கொண்டு பீதியுடன் எழுந்து நின்றேன். கதவை திறந்து வீல்சேரில் ஒருவர் உள்ளே வந்தார். அவரை பார்த்ததும் இவர்தான் மாணவி சித்ராவின் தந்தை என்பதை புரிந்து கொண்டேன். இப்பொழுது அவரை பார்த்ததும் பயம் தோன்றியது. இவர் என்ன செய்ய காத்திருக்கிறாரோ என நினைத்தேன். வந்தவர் எனது அருகில் எதுவும் பேசாமல் என் பின்னால் வா என மெதுவாக சொன்னார். நானும் குழப்பத்துடன் அவர் பின்னால் சென்றேன். அவர் வீட்டின் பின்புறமாக என்னை அழைத்து கொண்டு 2 தெருக்கள் தள்ளி ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்றார். நானும் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் ஓடிவிடலாம் என நினைத்தேன். ஆனால் இவர்களுக்கும் எனது அம்மாவிற்கும் என்ன சம்பந்தம் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர் பின்னால் சென்றேன். அவர் அழைத்து சென்ற வீடு மிகவும் அழகாக இருந்தது. என்னை உள்ளே கூப்பிட நானும் சென்றேன். வீட்டின் உள்ளே அழகான ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தன. என்னை ஒரு சோஃபாவில் அமர வைத்தார். பின்பு பிரியா என சப்தமிட அங்கே ஒரு பெண் வந்து நின்றாள். அந்த பெண் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். அவளுக்கு வயது 22 இருக்கும். பின்பு அவர் அவளிடம் சாப்பிடுவதற்கு ஏற்பாடு செய் என்று சொல்ல அவளும் சென்று விட்டாள். சிறிது நேரத்தில் உணவு பரிமாறப்பட்டது. நான் பேசுவதற்கு முற்பட அவரோ சாப்பிட்டு விட்டு பேசலாம் என செய்கை காண்பித்தார். நானும் அவரும் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பாடும் மிகவும் ருசியாக இருந்தது. சாப்பிட்டு முடித்த பின் அவர் அந்த பெண்ணை காண்பித்து, இவள் எனது மூத்த மகள் பிரியா. கல்லூரி முடித்துவிட்டு ஒரு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றுகிறாள். உங்களிடம் கல்வி பயிலும் சித்ரா எனது 2வது மகள். உங்களை இங்கு அடைத்து வைத்தவள்தான் எனது மனைவி ஜெயா. நீங்கள் அடைபட்டு இருந்த வீடுதான் நாங்கள் முன்பு இருந்த வீடு என்றார். நானும் அவரிடம், உங்கள் மனைவிக்கும் எனது அம்மாவிற்கும் என்ன சம்பந்தம், எதற்காக என்னை அடைத்து வைத்து உங்களது 2வது மகளுக்கு திருமணம் செய்ய நினைத்தார், உங்கள் மகளும் ஏன் இப்படி என்னிடம் நடந்து கொண்டாள் என கேட்டேன். அவர் பேச ஆரம்பித்தார். தம்பி, உனது அம்மாவும் எனது மனைவியும் சிறுவயதிலிருந்தே தோழிகள். இருவருக்கும் திருமணம் ஒன்றாகவே நடைபெற்றது. முதலில் உனது அம்மா உன்னை குழந்தையாக பெற்றார். எனது மனைவிக்கு குழந்தை 2 வருடங்கள் கழித்துதான் பிறந்தது. எனது மனைவி ஆண் பிள்ளையை அதிகமாக எதிர்பார்த்தாள். ஆனால் பிறந்ததோ எனது மூத்த மகள் பிரியா. எனது மனைவி உனது அம்மாவிடம் பெண் பிள்ளை பிறந்து விட்டது, இவளை எப்படி கரை சேர்ப்பது என அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது உனது அம்மாதான் உனது பிள்ளையை எனது பையனுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என வாக்கு கொடுத்தார். நாங்களும் நீதான் அவளது கணவன் என்று பிரியாவிற்கு சொல்லி வளர்த்தோம். அவளது மனதிலும் ஆசை உண்டானது. பின்பு ஒரு நாள் ஒரு மோசமான சம்பவம் நடைபெற்றது. உனது அப்பா ஓட்டி வந்த கார் என் மீது மோதியது. உனது அப்பா நினைத்திருந்தால் என்னை மருத்துவமனையில் சேர்த்திருக்கலாம். ஆனால் அவர் பயந்து போய் ஓடிவிட்டார். இதனால் வெகு நேரமாக அங்கு கிடக்க வேண்டிய சூழ்நிலையாகிவிட்டது. பின்பு வேறு சிலர் என்னை மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் காலதாமதமாகி எனது 2 கால்களையும் பறிகொடுக்க வேண்டியதாகிவிட்டது. சரியான நேரத்திற்கு சென்றிருந்தால் கால்களை காப்பாற்றியிருக்கலாம் என மருத்துவர் தெரிவித்தார்.
அப்பொழுது ஏற்பட்ட மனஸ்தாபத்தில் உனது அம்மாவிற்கும் எனது மனைவிக்கும் நட்பு முறிந்து போனது. அதன் பின் நாங்களும் குடும்பம் நடத்துவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டோம். நமது கஷ்டத்திற்கு காரணம் உனது அம்மாவின் குடும்பம்தான் என நினைத்தாள் எனது மனைவி. எப்படியும் தனது மகளை வைத்து அந்த குடும்பத்தை சிதைக்க வேண்டும் என முடிவு செய்தாள் எனது மனைவி. அதன்படி பிரியாவிடம் நீ எப்படியும் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், திருமணமாகி சென்றவுடன் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை பழிவாங்க வேண்டும் என கூறினாள். ஆனால் பிரியா அதற்கு சம்மதிக்கவில்லை. ஏனெனில் அவள் மிகவும் நல்லவளாக இருந்தாள். மகள் பிரியாவும் திருமணமே ஆகவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவரை திருமணம் செய்து கொண்டு அங்குள்ளவர்களை கஷ்டப்படுத்த என்னால் முடியாது என முற்றிலுமாக மறுத்துவிட்டாள். எனது மனைவியும் கோபமுடன் அவளுடன் சண்டையிட்டு எங்களை விட்டு பிரிந்து பழைய வீட்டில் தனது இரண்டாவது மகளுடன் வசிக்கத் தொடங்கினாள். பிரியா கேட்கவில்லை என்றால் என்ன, சித்ராவை வைத்து எப்படியும் உங்கள் குடும்பத்திற்கு களங்கம் உண்டாக்க வேண்டும் என நினைத்தாள். எனது மனைவி சொன்னது போலவே மகள் சித்ராவும் நடந்து கொண்டாள். அவளுக்கு விபரம் ஏதும் தெரியாது. அவளை திருமணம் செய்தது போல எப்படியும் திருமண பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி கொண்டு போலீஸில் படிக்கும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் என பொய் பரப்புவதுதான் அவள் திட்டமாக இருந்தது. இப்பொழுது கூட உங்களின் மேல் மதிப்பு மரியாதையும் அதிகம் இருந்ததால் எனது இரண்டாவது மகள் சித்ரா எங்களிடம் சொல்லித்தான் நீங்கள் அங்கு அடைபட்டு கிடைப்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள். எனது மனைவிக்கு பழிவாங்கும் எண்ணம் அதிகமாகிவிட்டது. அவள் வந்தால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். நீங்கள் சென்று விடுங்கள் என என்னிடம் கூற நானும் அங்கிருந்து புறப்பட்டு எனது வீட்டை அடைந்தேன். என்னை காணாமல் பதறிக்கொண்டிருந்த குடும்பத்தினரை கண்டவுடன் அவர்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி உண்டானது. என்னை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தனர். பின்பு விபரங்களை கேட்க அனைத்தையும் நான் அவர்களிடம் கூறினேன். இதை கேட்ட எனது அப்பா மிகவும் மனமுடைந்து போனார். தன்னால் ஒரு குடும்பம் கஷ்டப்படுவதை நினைத்து கண் கலங்கினார். எனது அம்மாவும் தோழியின் பழிவாங்கும் எண்ணத்திற்கு நானும் காரணமாகி விட்டேனே என மனதால் துடித்தார். பின்பு மூவருமாக சேர்ந்து அவர்களது வீட்டிற்கு சென்று மன்னிப்பு கேட்கலாம் என அவர்களின் வீட்டிற்கு சென்றோம். அப்பொழுது சித்ராவின் அம்மா அவரது கணவனுடன் சண்டையிட்டு கொண்டிருந்தார். எதற்காக அவனை வெளியில் விட்டீர்கள் என கத்தி கொண்டிருந்தார். நாங்கள் சென்றதை பார்த்ததும் கோபத்துடன் சற்று அமைதியானார். எனது அப்பாவும் சித்ராவின் அப்பாவிடம் நான் செய்தது தவறுதான், அந்த நேரத்தில் என்னால் எதையுமே யோசிக்க முடியவில்லை, தயவு செய்து என்னை மன்னித்து விடு என்றார். எனது அம்மாவும் சித்ராவின் அம்மாவிடம் சிறுவயதில் நாம் எவ்வளவு அன்பாக இருந்தோம், நீ ஏன் இப்படி மாறிப்போனாய் என கேட்க அவரும் கோபத்துடன் கத்த ஆரம்பித்தார். எனது கணவருக்கு கால்கள் போன பிறகு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்று எங்களுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் நீ கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் உனது மகனுக்கு வேறு இடத்தில் பெண் பார்த்து கொண்டிருக்கிறாய். இதை எப்படி என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என கோபத்துடன் அழ ஆரம்பித்தார். பின்பு அனைவரும் சற்று அமைதியானார்கள். நான் எனது அப்பாவையும் அம்மாவையும் தனியாக அழைத்து, அம்மா, நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைத்து கொள்ள மாட்டீர்களே என்றேன். இருவரும் என்னவென்பது போல பார்க்க நான் அவர்களிடம், அம்மா, நான் பிரியாவை திருமணம் செய்து கொள்கிறேன். அவளை பார்த்த முதல் கணமே எனக்கு பிடித்து விட்டது. நமது குடும்பத்திற்கு ஏற்ற மருமகள்தான். இதில் உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டேன். இருவரும் கண்கலங்கி நின்றனர். நாங்களும் அதையே தான் நினைத்தோம். எங்கே உன்னிடம் கூறினால் நாங்கள் செய்த தவறுக்கு இந்த திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கின்றாயோ இல்லையோ என தோன்றியது. அதனால் விட்டுவிட்டோம். எங்களுக்கு மனதார சம்மதமே என அவர்கள் கூறினார்கள். பிறகு சித்ராவின் அப்பாவிடமும் அம்மாவிடமும் இதை பற்றி சொல்ல அவர்களும் சந்தோஷமடைந்தனர். 1 மாதம் கழித்து எங்களுக்கு சிறப்பாக திருமணம் நடைபெற்றது. இப்பொழுது எனது அம்மாவும் சித்ராவின் அம்மாவும் முன்பு போல தோழியாக பழகி வருகின்றனர். பிரியாவும் நாங்கள் நினைத்ததற்கு மேலாகவே எங்களது குடும்பத்தையும் எனது அம்மாவையும் சிறப்பாக கவனித்து வருகிறாள். எல்லாம் சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறது. நானும் மாணவி சித்ராவை இப்பொழுது கல்யாணம் செய்து கொள்ளலாமா என கிண்டலாக கேட்பேன். அவளும் வெட்கத்தால் முகம் சிவந்து ஓடிவிடுவாள்.